எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், நமஸ்தே. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் பாத்திமா பேகம். அன்பான சகோதர சகோதரிகளே, நன்மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். ஆமீன். இன்று நான் கனத்த மனதுடனும் வேதனையுடனும் தான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, இறைவன் படைத்த இவர்களும் மனிதர்கள்தானே, இவர்களுக்கும் உணர்வுகள், ஆசைகள் இருக்கும் தானே. இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு. இவர்கள்தான் இறைவனின் படைப்பில் மிக மிக மேன்மையானவர்கள், உன்னதமானவர்கள், உயர்வானவர்கள், கண்ணியமானவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்கள் தூய்மையானவர்கள். இப்படிப்பட்ட இவர்களை இந்த ஊரும் உறவும், ஏன் இந்த சமுதாயமும் கூட நினைத்து பார்க்கவில்லை. இவர்களை கண்டு கொள்வதில்லை. இவர்களுக்குள்ளும் ஒரு மனசு உள்ளது. இவர்களின் மனத்திலும் ஆசாபாசங்கள், உணர்வுகள் இருக்கும் என்பதை யாருமே புரிந்து கொள்வதில்லை. இதுதான் மார்க்கமா? இதுதான் மனித நேயமா? இதுதான் சமுதாயமா? இவர்களை படைத்த இறைவன் குற்றவாளியா? இல்லை, இறைவனால் படைக்கப்பட்ட இவர்கள் குற்றவாளிகளா? இல்லை, இவர்களை பெற்றெடுத்து இவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து தர முடியாமல் அவர்களுக்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் தவறாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் அப்பாவியான நிற்கதியற்ற ஏழை பெற்றோர்கள் குற்றவாளிகளா? இவர்களின் நிலையை ஏன் யாருமே நினைத்து பார்ப்பதில்லை? எங்களின் கண்ணீரை துடைக்க ஒரு அன்புக்கரம் நீளாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களே. இவர்கள் செய்த பாவம்தான் என்ன? குற்றம்தான் என்ன? நாம் எதற்காக குரல் கொடுக்கிறோமே, மேடை போட்டு பேசுகிறோம், மார்க்கம் பேசுகிறோம், பக்கம் பக்கமாக வீரதீர வசனம் கூட பேசுவோம். ஆனால் இவர்களுக்காக குரல் கொடுக்க, இவர்களுக்கு உதவி செய்ய யாருமே இந்த உலகிலும் இல்லை, இந்த நாட்டிலும் இல்லை, அவங்க இருக்கும் ஊரிலும் இல்லை, ஏன் அவர்களின் இரத்த உறவுகளிலும் கூட ஒருவரும் இல்லை. இதுதான் மனித நேயமா? இவர்கள் பட்டப்படிப்பு படித்திருந்தும் கூட இந்த சமுதாயம் ஒரு வேலை தர மறுக்கிறது. இவர்கள் இந்த சமுதாயத்தில் அலைகழிக்கப்படுகிறார்கள். இவர்கள் எங்கு வேலை தேடிச் சென்றாலும் இவர்களை ஏளனமாக பார்க்கிறார்கள். இதுதான் மனித நேயமா? இது நியாயமா? இவர்கள் மௌனமாக வடிக்கும் கண்ணீர் ஊருக்கும் உறவுக்கும், ஏன் நாட்டிற்கும் கூட சாபக்கேடல்லவா? திருமண வயதை கடந்தும் இறைவனுக்காக பொறுமையோடு இருக்கும் இவர்களுக்கு அன்புக்கரம் நீட்ட யாருமே இல்லை. நாளை மறுமையில் இறைவன் இவர்களை குறித்து நம்மிடம் கேள்வி கேட்டால் நாம் என்ன பதில் வைத்துள்ளோம்? என்னுடைய பாசம் மிகுந்த சகோதர சகோதரிகளே, இவர்கள் யார் என்றுதானே யோசிக்கிறீர்கள்? அவர்கள்தான் உத்தமமான, தூய்மையான மாற்றுத்திறனாளிகள். இவர்கள் பிறந்தது தவறா, இல்லை இவர்களை பெற்றது தவறா என்று அனுதினமும் அல்லாஹ்விடம் அழுது மன்றாடி கண்ணீர் வடிக்கிறார்களே பெற்றோர்கள், அவர்களுடைய இந்த கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா? இறைவன் என்றுதான் இவர்களின் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைப்பான்? இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிகிறதே, ஏன்? இவர்கள் உடல் குறைபாடு உள்ளவர்கள் என்பதால் தானே. இவர்களுக்கு இருக்க வீடில்லை, எந்த ஒரு சொத்தும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, கூட பிறந்த சகோதரர்கள் இல்லை, இவர்களின் தேவைக்கு சம்பாதிக்கக்கூடிய தகப்பனார் இல்லை, இவர்களாலும் சம்பாதிக்க இயலவில்லை. இவர்களை படைத்தவனை தவிர பிறரிடம் கையேந்தவும் இவர்கள் விரும்பவில்லை. இவர்கள் கண்ணியமாக வாழணும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வாழ வழிகாட்டுபவர்கள் யாரும் இல்லையே. இவர்களுக்கு வேலை தர மக்கள் மனம் மறிக்கிறதே. இவர்களுக்கு யார் மூலமாக வாழ்க்கை மலரும்? வழிமேல் விழிவைத்து ஒரு வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் என்னுடைய மாற்றுத்திறனாளி மக்களே, தைரியத்தை இழந்து விடாதீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். நம்மை படைத்த இறைவனிடமிருந்து கண்டிப்பாக உதவி வரும். இது சத்தியம். குர்ஆனில் பாகப்பிரிவினை என்ற ஒரு சூறா உள்ளது. அதில் இறைவன் கூறுகிறான், நீங்கள் உங்கள் நிலங்களை, சொத்துக்களை பங்கிட்டுக் கொண்டு இருக்கும்போது இருக்க இடமில்லாமல் தரித்திர நிலையில் நான் வைத்திருக்கும் என்னுடைய அடியார்கள் உங்களிடம் வந்து பங்கு கேட்டால் அவர்களுக்கும் அதில் ஒரு பங்கு கொடுங்கள். இது இறைவசனம். இந்த வசனத்தை உணர்ந்து செயல்பட்ட, ஈமான் கொண்ட செல்வந்தர்கள் யாராவது இருக்கிறார்களா? எனக்கு தெரிந்து யாருமே இல்லை. ஏழையாக இருக்கும் சொந்தங்களிடம் கால் செண்டு நிலம் இருந்தா கூட அடித்து பிடித்து அவங்கள மிரட்டி அந்த நிலத்தை பிடுங்கி அவங்கள ரோட்ல நிக்க வச்சு அழகு பார்ப்பாங்க.
அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்று பெருகிக் கொண்டே போறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மக்கள் விஷயங்களை பத்தி சொல்றாங்க. இந்த நிலை மாறணும். அன்பான மக்களே, எங்கெல்லாம் ஏழை மாற்றுத்திறனாளி மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை தேடிச் சென்று உதவி செய்யுங்கள். அப்போதான் இறைவன் மறுமையில் இந்த மக்களை குறித்து உங்களிடம் கேள்வி கேட்க மாட்டான். நீங்களும் இறைவன் முன் குற்றவாளியாக நிற்க மாட்டீர்கள். செல்வந்தர்களே, உங்களை பிறர் புகழ வேண்டும் என்பதற்காகவும் ஏழைகள் மத்தியில் நாங்கள் செல்வந்தர்கள் என்று காட்டிக் கொள்வதற்காகவும் ஊர் பெருமைக்காகவும் நீங்கள் செய்யும் தானம் தர்மம் உங்களுக்கு எந்த பலனும் அளிக்கப் போவதில்லை என்று இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான். ஒவ்வொரு செல்வந்தர்களும் இறைவன் வகுத்து தந்த சட்ட திட்டங்களை முறைப்படி கடைபிடித்தால் எங்குமே ஏழைகள் இருக்க மாட்டார்கள். அவர்களின் மனமும் அமைதி கொள்ளும். இதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு பிறகு ஒரு காலம் வரும். அதில் அற்பமான அழிந்து போகக்கூடிய பொருள்களை வாங்கக்கூடியவர்கள் தனவந்தர்கள் பெருகிக்கொண்டே போவார்கள். ஆனால் மக்கள் மனதில் ஈமான் அறவே இருக்காது. அவர்கள் ஈமான் பலம் அற்றதாக குறுகிவிடும். அவர்கள் செல்வத்தை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இறைவன் கொடுத்த செல்வத்திலிருந்து பிறருக்கு உதவி செய்யவும் மாட்டார்கள். அப்படி செய்தாலும் அது மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக மட்டுமே செய்வார்கள். இந்த காலகட்டத்தில் செல்வந்தர்களும் பெருகிக்கொண்டே போவார்கள். உழைக்க திறனற்ற ஏழைகளும் பெருகிக்கொண்டே இருப்பார்கள். இந்த ஒரு காலத்தை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு செல்வந்தர்களும் இஸ்லாம் காட்டிய முறைப்படி சதக்கா செய்தால் இந்த உலகில் ஏழைகள் இருக்க மாட்டார்களே. சதக்கா என்றால் என்ன? அது ஏழைகளுடைய பணம். அதனால்தான் இறைவன் அதற்கு ஏழை வரி சக்காத் என்று கூறுகின்றான். இன்னும் இறைவன் கூறுகின்றான், மனிதர்களே, உங்களை சோதிப்பதற்காகவே உங்களை நான் செல்வந்தர்களாக்குவேன். இதில் என்னுடைய சோதனை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய செல்வம் பெருக பெருக உங்களுக்கு சோதனை காலமும் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். இன்னும் இறைவன் கூறுகின்றான், நான் நினைத்தால் நான் படைத்த அத்துணை மக்களையும் செல்வந்தர்களாக்குவேன். ஆனால் உங்களில் என்னுடைய கட்டளையை ஏற்று நடக்கக்கூடியவர் யார், எனக்காக பொறுமையோடு இருப்பவர் யார் என்று அறிந்து கொள்வதற்காகவே இந்த ஏற்றத்தாழ்வு என்று கூறுகிறான். இன்னும் இறைவன் கூறுகிறான், மனிதனே, நான் உன்னுடைய பிடரி நரம்பை விட உன் அருகில் இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் உற்று நோக்கினவனாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றான். இன்னும் இறைவன் கூறுகிறான், மனிதர்களே, உங்களுடைய ஈமான் விசாலமானதாக இருந்தால் நீங்கள் செய்யும் நல்ல செயல்களை முதலில் உங்களின் இரத்த பந்தத்திலிருந்து தொடங்குங்கள் என்று கூறுகின்றான். இப்படி இறைவன் ஒவ்வொரு வசனத்திலும் நான் தான் மனிதனுக்கு செல்வ வளங்களை கொடுத்தேன் என்று அடித்துக் கூறுகிறான். ஆனால் இன்று மக்கள் எப்படி கூறுகிறார்கள் தெரியுமா? நான் சம்பாதித்தேன் என்று கூறுகிறார்கள். சரி, அவர்களின் கூற்றுப்படியே வைத்துக் கொள்வோமே. எல்லோரும் தான் பொருள் ஈட்ட இரவு பகலாக மழை வெயில் காடு மேடு கல்லு முள்ளு என்று அலைந்து திரிகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இறைவன் ஏன் செல்வ வளங்களை வாரி இறைக்கவில்லை? இதை நாம் சற்று யோசிக்க வேண்டும் மக்களே. இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். மறுமையில் இறைவன் முன் நாம் யாரும் குற்றவாளியாக நிற்கக்கூடாது. நாம் அத்துணை பேரையும் இறைவன் ஈமான் உள்ளவர்களாக ஆக்கட்டும். நம்முடைய உள்ளங்களை இறைவன் விசாலமாக்கட்டும். நாம் அனைவரையும் இறைவன் இன்மைக்கும் மறுமைக்கும் பயப்படக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக என்று கூறி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம். இன்ஷா அல்லாஹ்.